அன்பின் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மாலை வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். Welcome you all for this wonderful, colorful, cultural evening and to this eternal city on. நமது மண்ணின் மைந்தர் மறைசாட்சி தேவசகாயம் நாளை தினத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்படவிருக்கிறார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வினை முன்னிட்டு இன்று நடக்கும் இந்த கலை நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்திய துணைக்கண்டத்தில் தமிழ்நாட்டிற்கு, அதிலும் குறிப்பாக குமரி மாவட்டத்திற்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு. 3 கடல், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என 4 திணைகள், தொல்காப்பியம் படைத்த தொல்காப்பியர் தொழுத அதங்கோட்டு ஆசான், தமிழறம் படைத்த ஔவையார் அம்மையின் கோயில்கள், ஆதி தமிழர் கடந்த பகிருளியாறு, ஞான முனிகள் அமர்ந்த மருந்துவாழ் மலை, தமிழ் நிலத்தில் தொடங்கி தமிழினத்திலே முடியும் ஒரே ஜீவநதி மேற்கு தாமிரபரணி, அறநெறி வளர்த்த அன்பு துறவிகள் புனித சவேரியார், சுவாமி விவேகானந்தர், ஐயா வைகுண்டசாமி அவர்கள் அனைவருமே நடந்த நிலம் குமரி நிலம். ஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஆசியா கண்டத்திலே முதன்மை மாவட்டம், உயிரின் சூட்சம் அறிந்த ஆசான்மார்கள் வாழ்ந்த நிலம், வயல், வாழை, கலை, மலை, வகை வகையான காய்கனிகள், தேன், திணை, அருவி, குளம், இசைபாடி திரியும் பறவை இனங்கள், எங்கு நோக்கினும் பள்ளி சாலைகள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள். தமிழ் எங்கள் தாய், தமிழ்நாடு எங்கள் தாயகம் என்று முழங்கி பல உயிர் ஈகங்கள் செய்த குமரி என்று உள்ளபடியே குமரி ஒரு அழகான சிறிய உலகம்தான். இத்துணை சிறப்புகள் இருந்தாலும் இதற்கெல்லாம் மணிமுகுடமாய் அமைவது புனித தேவசகாயம். நம்மில் ஒருவராக வளர்ந்து கிறிஸ்தவ மறையை தழுவி எந்த காரணத்திற்காகவும் அந்த விசுவாசத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று வீரமரணம் எய்திய நமது புனிதர் மற்றெல்லா சிறப்புகளுக்கும் உச்சியில் அமர்ந்திருக்கிறார். இன்று இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து வத்திக்கானில் நடக்கும் அனைத்து திரு நிகழ்வுகளுக்கும் இந்த கலை நிகழ்வுக்கும் நாம் அனைவரும் இணைந்து வந்திருப்பது மகிழ்ச்சியான விடயம். அலை கடலே ஆடையான இந்த பூமி பெண்ணிற்கு பாரத நாடே முகமாய், தென்சிசை அதன் நெற்றியாம், அதில் திலகமென திகழ்வது திராவிட நாடாம் தமிழ்நாடு. இத்தமிழ் மண்ணின் வாசனை உலகமெங்கும் பரவி எல்லா திசைகளிலும் அதன் புகழ் மணக்க வேண்டும் என்று சொல்லி 1891ஆம் ஆண்டு மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை எழுதி வைத்ததுதான் தமிழ்த்தாய் வாழ்த்து. அந்த தமிழன்னைக்கு வாழ்த்து பாடி இந்த கலை நிகழ்வினை தொடங்கி வைக்க வருகிறார்கள் இயேசுவின் திரு சபை சகோதரிகள். தயவு செய்து அனைவரும் எழுந்து நிற்போம். கைண்ட்லி ஸ்டாண்ட் ஃபார் தி தமிழ் தாய் வாழ்த்து. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி இந்த நிகழ்வினை மிக சிறப்பாக துவக்கி வைத்த அருள் சகோதரிகளுக்கு நன்றி.
மறைசாட்சி தேவசகாயம் ஒரு புனிதராக உயர்த்தப்பட வத்திக்கான் புனிதர்பட்ட பேராயத்திற்கும் கோட்டாறு மறைமாவட்ட புனிதர்பட்ட குழுமத்திற்கும் தொடர்பாளராகவும் இறை வேண்டுகையாளராகவும் இருந்து அதற்கான அனைத்து வேலைகளையும் தொடக்க முதல் இறுதி வரை செவ்வனே செய்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர்கள் அருள் தந்தை எல்ஃபின்ஸ்டன் அவர்கள். அதே போன்று நடந்து முடிந்த மாலை புகழ்ச்சிக்கும் இந்த கலை நிகழ்வு மற்றும் நாளைய சிறப்பு நிகழ்வுகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்த பெருமையும் அவர்களையே சாரும். சிரித்த முகத்திற்கு சொந்தக்காரர், நட்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் என்பது நாம் எல்லோரும் அறிந்ததே. அந்த வகையில் தந்தை எல்ஃபின்ஸ்டன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதுதான் தகுதியும் நீதியும் ஏற்புமாகும். தந்தை அவர்களை அனைவரையும் வரவேற்க அழைக்கிறேன். A cordial and warm welcome to all our beloved dignitaries, cardinals, archbishops, bishops, priests, superior generals, sisters, friends and pilgrims gathered here. We have great and eminent personalities with us. Many great church heads are present here. Above all, our beloved ministers, sent by our Chief Minister of Tamil Nadu, Mr. M.K. Stalin. I start with our loving minister, Mr. Peter Alphonse, whom I know very well. He's a great and exceptional personality and a very good person, very great leader. There is no comparison for his political, long, vast knowledge, wisdom, and great leadership qualities. Especially, I always admire him. His genuine, real concern for our country, for our people, above all, about us. It's incredible. In Italiano, they dicono incredibile. It's indeed an honor that our beloved Chief Minister has elected him to be part of this government delegation. I met our Honorable Minister, Mr. Chenjil Mastan, for the first time when we went together to invite our Chief Minister. He's a great and exceptional personality. The Minister Peter Alphonse was introducing him. He's a grassroots leader. His hard work, his service for the people speaks louder and volumes, much more than what he speaks. Honorable Minister Manoj Thangaraj is with us, a great friend of our beloved Bishop Nazarene. I thought like that, but he is a friend of everyone. A popular leader, emerging personality, and emerging political head of the district. I don't need to welcome him because he is part of us, our own minister from our own district. So there is a delegation also has come from the embassy. To all of them, I extend a very warm welcome in the name of you all. We honor them with a shawl and please stand up. Please. Okay. Okay. It gives immense joy to see the great leaders and important personalities of our Indian Church present with us. Cardinal Oswald Gracious, Cardinal Alancheri, and above all, many more bishops with us. All of them are very rare personalities.
I think they are the celebrities of our Indian church. His Eminence Cardinal Oswald is a good friend of our Pope, and he, whenever comes, he lives in Santa Marta, just next to the room of Pope Francis. A very rare blessing, I think. His Eminence Cardinal Alancheri has a great bond with us because he started his career as a bishop in our own district as the loving bishop of Thakalai, and he was going everywhere as a good contact with us, and he was a great personality. And on behalf of you all, I wish to extend a very warm welcome to these two great Indian leaders. Let us. We have three archbishops from Tamil Nadu. They are our real heroes. They are excellent, extraordinary leaders. Archbishop of Madurai is the president of this meeting. He's a born president, I think. He has been the president of Tamil Nadu and so on. A very silent and a man of deep strength in spirituality. His goodness and good works, we can speak volumes. Archbishop of Madras Mylapore, with a smiling heart, I have personally witnessed various times real concern and involvement in solving problems and being nearer to the people. So Archbishop Callist is a very attractive personality, I think. I once remember when Pope was elected, he told my brother cardinals went to the end of the earth to select the Bishop of Rome. I think we needed a bishop for Pondicherry. And our brother bishops and all went up to Uttar Pradesh, Meerut, to have a bishop for our Tamil Nadu. So these are the real blessing of our Tamil Nadu church. And for these three archbishops, I extend a very warm and cordial welcome. In recent times, Tamil Nadu is blessed with eminent young scholarly bishops. To begin with, His Excellency Bishop Nasirin, the author of this program, the man behind everything that happens today. Yamirka Bayamen, with a cool heart, he takes minute attention in everything, and he silently guides everything to the end. To this great, young, very, very prominent and popular leader, Makkalayar, I give you a very warm welcome. I personally know some of our beloved bishops, His Excellency Anthony Sami, His Excellency Bishop Roy, and there are Bishop of Alapi, who is not there. They are all, I admire them for their very vast knowledge and good pastoral activities and good human beings with a lot of good qualities. For all their goodness and their visionary activities for the Tamil Nadu Church, I extend a warm welcome to all of them. His Excellency Bishop Aquinas, His Excellency Bishop Stephen, His Excellency
Bishop Eugene, these are all our own bishops from our place, and they are part of us, and to them all I extend a warm welcome. Our neighbors and vibrant dioceses are Thakkalai and Marthandam. The great personalities of Thakkalai and Marthandam, Bishop Rajendran and Bishop Vincent, we extend a very warm welcome. Bishop of Alamthara is there. And there are many proud people of our land, major superiors, superior generals, generals, and other people are there. They are all our own blessings, and we extend a very warm welcome. Above all of you, my dear brothers, sisters, priests, pilgrims, and everyone, specialmente anche i nostri amici, cari amici dall'Italia, Rino, Letizia, tutti altri, e un caro saluto e un benvenuto a tutti voi. Grazie. Thank you, dear Father Elphinston, for the words of welcome. இறைவன் உலக உயிர்களுக்கெல்லாம் முதன்மையானவர். அவர் நமக்கு நல்லாசியை வழங்குவார். அவரை பற்றி வருணிக்க முடியாது எனினும் அவரின் மகிமையை நம்மால் உணர முடியும். இந்த இறைவன் கருணையே வடிவானவர். Mercy is not something God has, but something God is. இதனை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இது நம்மை புது வாழ்விற்கு அழைத்துச் செல்லும். இப்படிப்பட்ட அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்தி நமக்கெல்லாம் வணக்கம் சொல்லி இறை அருளை இறைஞ்ச வருகிறார்கள் பிரான்ஸ் தேசத்திலிருந்து தமிழர் நடுவன் குழு நபர்கள்.
நிறைவாகும் அது போலவே இணையில்லா தெய்வத்தின் தயவெல்லாம் இகம் தன்னில் இயங்கிட மாந்தன்னம் சேர்ந்தாகும் செயல் வேண்டுமே. ஏழையின் அழுகை இறைவனின் குரல் அதை ஏற்றிடச் செய்வதும் அவர் தம் அருளே. ஏழையின் அழுகை இறைவனின் குரல் அதை ஏற்றிட செய்வதும் அவர் தம் அருளே. அன்பானவர் இரக்கம் வடிவானவர் அருளானவர் கருணை நிறைவானவர் அனைத்தையும் படைத்து அனைத்திலும் வாழும் உயிரானவர் நெஞ்சில் நிறைவானவர். தந்தையைப் போல் இறை தந்தையைப் போல் இரக்கம் கொண்டிருங்கள். நீங்கள் இரக்கம் கொண்டிருங்கள். அவர் போல் இரக்கம் கொண்டிருங்கள். வணக்கம் வணக்கம் வன்முறை வணக்கம் தமிழ் போல் வாழ்ந்திடுங்கள். நீங்கள் அவரை வணங்கிடுங்கள். அவர் போல் என்றும் வாழ்ந்திடுங்கள். Thank you, students, for invoking God's presence through your dance. நம்முடைய மறைசாட்சி தேவசகாயத்தை பற்றி கோட்டார் மறை மாவட்டத்தை சார்ந்த அருள் தந்தை ஜான் குழந்தை ஒரு நல்ல புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். அதுவும் இத்தாலிய மொழியில் எழுதியிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தை வெளியிட மேன்மை தாங்கிய கர்தினால் ஆஸ்வால்ட் கிரேசிஸ் அவர்களை அழைக்கிறேன். அதை பெற்றுக்கொள்ள பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தினுடைய பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்த் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். அன்பர்களே, தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு மட்டும் நாம் இந்த செய்தியை கொண்டு போனால் போதாது. நம்முடைய மறைசாட்சியை பற்றி இந்த உலகமெல்லாம் அறிய வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன முயற்சி. இத்தாலி மொழியிலே இந்த ஆய்வுகளோடு இணைந்த ஒரு வெளியீடு தான் இது. வெறும் கதை நாவல் போல அல்ல, ஆய்வு குறிப்புகளோடு எழுதப்பட்ட ஒரு நூல். இது இன்றைக்கு வெளியிடுவோமா என்று எனக்கு உறுதியாக தெரியாமல் இருந்தது. ஆனால் இங்கே இருந்த நண்பர்கள், குறிப்பாக நம்முடைய பவுலோ ரெக்டர் அவர் பிரின்ஸுடைய ஒரு கடின முயற்சியிலே இன்றைக்கு அது வெளிவருகிறது. அவர்தான் அதற்கு காரணம் நான் இத்தாலியில் எழுதின பிறகு இத்தாலி மொழிக்காரர்கள் அதை வாசிக்க வேண்டும் என்று சொல்லிய பொறுப்பை அவருக்கு தான் கொடுத்தேன். அவர் தான் கொடுத்து 2 பேர் வாசித்து அதை திருத்தங்கள் தந்தார்கள். எனவே அவர் இன்றைக்கு கட்டாயம் வெளியிட வேண்டும் என்று. இது முழுவதுமாக இனி இந்தியாவிலிருந்து தான் அது அச்சடித்து வெளிவரும். அதற்கு முன்னரே ஒரு மாதிரி காப்பி போல, மாதிரி நகல் போல அதை இன்று வெளியிடுகிறார்கள். அதை எனக்கு மிக என்னுடைய உற்ற நண்பரும் என்னோடு ரொம்ப பேர் அருள் தந்தை என்று சொல்ல வேண்டும், கர்தினால் அவர்கள் அதை வெளியிடுவது எனக்கு பெருமையாக இருக்கிறது. I am very proud that Cardinal Oswald Gracious is releasing
that book. He is a multilinguist. He knows many, many books, many, many languages. So, and that is being received by a son of our soil, that is Archbishop Callist. So, thank you. Thank you very much. Thank you for making it a reality, Prince. I thank you very much. Thank you. It's in Italian. Thank you, dear Father John Kulandai, for the beautiful intellectual intervention. கோட்டாறு மறை மாவட்டத்தில் பிறந்து வேலூர் மறை மாவட்டத்திற்கு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு இன்று தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயராக சிறப்பாக பணியாற்றுகிறார் மேதகு ஆயர் ஸ்டீஃபன் அவர்கள். இசை கலைஞரும் நல்ல விவிலிய பேராசிரியருமான அன்னார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். Dear honorable dignitaries from Tamil Nadu, dear cardinals, dear archbishops, bishops, priests, mother superiors, priests, sisters, and beloved sisters and brothers of the church, good evening to all of you. It is an extraordinary moment for me to stand before you, to greet you and to address you on the occasion of a great laity saint of Tamil Nadu, India, who had his rebirth at Vadakkankulam, which belongs to my diocese, Tuticorin. It was on the 14th May, 1745, Devasagayam was baptized, a real and true conversion of a man whose life experienced a radical change, who was formed by the teachings and values of the gospel. As an intelligent steward, he opened his heart and mind fully to Jesus, who started guiding and strengthening him. The Holy Spirit descended on him, and he felt the divine presence in him. Devasagayam started speaking of Jesus, who showered on him his constant love and mercy. His entire vision on life, relationship, society, and worship entered into a different dimension. He requested the people to follow the true God. He fought against the unjust practices of his time, which unfortunately continues even today. He not only broke the caste system, but also associated with the so-called outcasts. He spoke of love of God and was ready to admit anyone into the temple to pray, to have a darshana of the Lord, whose sons and daughters they are. He could face any challenges that threatened his life with persecution and death. Many evil plots and devices forced him to embrace his old religion and abandon the gentle practices he practiced openly. However, he was firm, stable, and unassailable in his faith. His determination and conviction stunned and baffled many. He was like Paul, began preaching that Jesus is the Lord. It is said in his baptism that the heavens sang, the earth danced, the entire universe burst into heavenly joy. The saintly Devasagayam is the pride of India. He is the glory of Kottar, Kuliturai, and Tuticorin dioceses. The people of these dioceses
have an unending and limitless joy today. For this unique son of the soil has become a sign and symbol of true devotion to the Lord, sincere adherence to the values of the gospel, which brought an unimaginable revolution to the society. He was trying to put an end to the evils of caste system and discrimination and unjust treatment to the marginalized. He was a symbol of paradigm shift in his approach to human beings. He cherished brotherhood, fraternity, and equality among the people. His association with them irritated the ruling class. The ruling class thought Mr. Devasahayam would destroy the existing customs and traditions which always favored the upper class to the detriment of the poor. Today, he stands tall among the saints. As a layman, he manifested his remarkable faith in the Lord. His path radiated life, truth, and the way. He was genuinely human, loved the people, especially the outcast and the marginalized. He never failed to show respect to the king and to the officials, although he suffered humiliation and hatred, betrayals from his own kith and kin, and from his own former friends. He would return kindness and respect to them. His calm and patient attitude, his conviction in Jesus, and his dedication to the Lord urged many to follow Jesus. He was determined to glorify the Lord in his body, because for him to live is Christ and to die is a gain. Even after 274 years after his death, he bears strong witness to the love of Christ. We do appreciate all the priests, all the bishops, and all the lay people who worked day and night for his canonization. The risen Lord is still alive, and the Holy Spirit is still active through him. The highest honor that we who are seated here can give him is to imbibe his strong and inimitable love for Christ and live as genuine witnesses of God's love to his people. Hail India, hail the devotees of Saint Devasahayam. Thank you. Thank you, dear Bishop. You are our pride. நமது மறைசாட்சி தேவசகாயம் பிறந்த இடம் நட்டாலம். அந்த காலத்தில் இது கேரளாவின் ஒரு பகுதியாகத்தான் இருந்தது. இந்த மலையாள தமிழ் உறவை வலுப்படுத்தும் வகையில் இத்தாலியில் பயின்று கொண்டிருக்கும் சேர நாட்டு இளவல்கள் அருட்பணி சனுவின் வழிகாட்டுதலின் நடனமாடி நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள்.
ரித்தித்தை திகுதோகஸ்தங்க திகுதக திகுதோகஸ்தங்க திகுதக திகுதோகஸ்தங்க தொகு தோங்கு தத்த கிண்ணம் தகதோடகதா தோன்றி போதி குத்தக்க தகதோடகதா தோன்றி தாந்தாந்தம் தின் 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 தகதோடங்க குத்தாதே தித்தித்தை தித்தித்தக்கதிரத்தம் தருகிடதோந்த தித்தித்தை தித்தித்தக்கதிரத்தம் தருகிடதோந்த தித்தித்தை தித்தித்தக்கதிரத்தம் தருகிடதோம் தகதை தேதை தேகாக்கிடதை 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 தேதை தேகாகி தீதாதின்ன தினதகதின்ன சாதித்தி தாதாதித்தி தாதாதைய தகததிகினது ஜிஞ்சேங் ஜெங்கிடதக ஜெங்கிடதக தத்தம் ஜிஞ்சேங் ஜெங்கிடதக ததிந்தக 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 தத்தைய தக்குதம் சீத்தைய தக்குதம் ஜெங்கிடதக 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 ததிகினது ஜெங்கிடதக 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 ததிகினது ஜெங்கிடதக 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 ததிகினது தித்தக திகுதக 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 தித்தக திகுதக 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 தளாங்குஜம் கிருதக நிருதம் தத்தகஜம் கரிதத்தகஜம் கரிதத்தித்தாதிர கிணதுந்த தித்தாதிர கிணதுந்த தித்தாதிர கிணதுந்த மங்கையரசி வளர்வதும் பார்வே வரிவள கைவளமா நீ மங்கையரசி வளர்வதும் பார்வே வரிவள கைவளமா நீ மங்கையரசி வளர்வதும் பார்வே வரிவள கைவளமா நீ பங்கைய செல்வி பாண்டிமரேவி பங்கைய செல்வி பாண்டிமரேவி பணி செய்த நாள்தோறும் பரவ பணி செய்த நாள்தோறும் பரவ மங்கையர்கரசி There's something different about the way we are. Baby, ven conmigo, baila. La música es testigo, ya la veo, mamacita. Louis Vuitton es su vestido, diamante. Le gusta cuando al oído yo le digo que Mamacita, mamacita, qué bonita. Mamacita. Mamacita, mamacita, qué bonita. Mamacita. ella no le baja nunca tumba. Siempre anda lista para la rumba. Dos amigas que le secundan, salen y gastan la funda. Le gusta sudarle el alcohol,
Mamacita, qué bonita. Mamacita. Dame eso, dame beso, dame tu corazón, dame cuerpo. Mommy, when you give me body, I won't let go. You the best, baby, yep, you special. Damn, baby, I want what you got. First time I see you, I'm like, who that? Dame dulce, dame azúcar. I do what you say, vamos a bailar. Cause I like the way you move like this. I like the way you wind up your hips. I like the way you grind and twist it. Hot damn, baby, you got me lit. When you put me in the mix, put me in the mix, put me in the mix. I'ma put you in the mix, put you in the mix, put you in the mix. Alright, okay. I'ma love you all kind of ways. Boy, you got me caliente when you call me mamacita. Alright, boy, you got me saying ooh la la. Ay, Dios mío, oh my God. Call me mamacita. Mamacita, mamacita, qué bonita. Mamacita. Put me in the mix, put me in your vida. Put me on top, ponme arriba. Put me in between ya. Mommy got the fire and I got the gasolina. Mueve mami, move it on me. Sacudolo, make me a zombie. Girl, make me sweat like wasabi. I know I got you wet like tsunami. I wanna make you my princessa. Where you wanna go, what interests ya? Give me that mundo to impress ya. If you're hot, baby, let me undress ya. Alright, okay. I'ma love you all kind of ways. Boy, you got me caliente when you call me mamacita. Alright, boy, you got me saying ooh la la. Ay, Dios mío, oh my God. Call me mamacita. Alright, okay. I'ma love you all kind of ways. Boy, you got me caliente when you call me mamacita. Alright, boy, you got me saying ooh la la. Ay, Dios mío, oh my God. Call me mamacita. Thanks a lot for your wonderful performance. Thanks to Father Shanu and his team. தமிழ்நாடு அரசின் சார்பாக தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவராக திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார்கள். அவர் ஒரு சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், விமர்சனங்களை பாரபட்சமின்றி முன்வைக்கக்கூடியவர். அன்னார் அவர்களை வாழ்த்துரை வழங்க மேடைக்கு அழைக்கிறேன். Your Eminence, Cardinal Oswald Gracious, Your Eminence, Cardinal Alan Cherry, and my most reverend archbishops, the President of the Tamil Nadu Catholic Bishops Conference, Most Reverend Dr. George Antonisamy, Archbishop of Madurai, Most Reverend Dr. Papusamy, and the President of this function, and Archbishop of Pondicherry, Most Reverend Casteist, and Bishop Nazarene, all the other bishops, Reverend sisters, my dear friends, and we have got the august presence of the two ministers from Tamil Nadu government as a special representative from Honorable Chief Minister of Tamil Nadu, Honorable Minister Chenji Mastan, who is the Minister for Minority Affairs, and Honorable Mr. Mano Thangaraj is the Minister for Information Technology, Government of Tamil Nadu. And I, being the Chairman of the Minorities Commission,
we formed the 3-member delegation as the special representatives of Tamil Nadu government for this wonderful, memorable, historical occasion. And when I asked Father Elphinston, should I speak in English or in Tamil, he said, we'll be having more people from different states and should speak in English. But when I was about to enter the hall, and fathers who have been organizing these things, no, you should talk it only in Tamil. வணக்கத்திற்குரிய கர்தினால் அவர்களே, வணக்கத்திற்குரிய பேராயர் பெருமக்களே, நம்முடைய ஆயர் பெருமக்களே, வணக்கத்திற்குரிய அருட்சகோதரிகளே, தமிழகத்தினுடைய பல பகுதிகளிலிருந்து ஒரு வரலாற்று புகழ்மிக்க இந்த புனிதமான நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டவர்களாக இங்கே வருகை தந்திருக்கின்ற என் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பிற மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய நண்பர்களே, உண்மையிலே நான் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் வத்திக்கான் மாநகரிலே ஒரு பாரம்பரியமான ஒரு தேவாலயத்திலே பீடத்தின் முன்பு நின்று கர்தினால்களுக்கு முன்பு, பேராயர்களுக்கு முன்பு, தமிழக திருச்சபையினுடைய பல்வேறு சகோதர சகோதரிகளுக்கு முன்பு இப்படி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் ஒரு நாளும் நான் நினைக்கவில்லை. இன்று காலையில் என்னோடு வருகை தந்திருக்கின்ற எங்கள் அன்பிற்குரிய சகோதரர்கள், நான் ஏற்கனவே ரோமைக்கு 2, 3, 4 முறை வந்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் 2 பேரும் புதிதாக முதல் முறையாக இங்கே வருகிறார்கள். நம் அருள் தந்தை சசி அவர்களும் அருள் தந்தை யூஜின் அவர்களும் எங்களை 2 நாட்கள் எங்களுடனே இருந்து எங்களை அழைத்து கொண்டு ஒவ்வொரு இடமாக காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். இன்று காலையிலே ஒரு காட்சியை நாங்கள் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் இந்த நிகழ்ச்சியையும் பார்க்கிறேன். கொலேசியத்தை அவர்களுக்கு காண்பித்து அந்த கொலேசியம் என்கிற இடத்திலே என்ன நடந்தது என்பதை 2 அமைச்சர்களுக்கும் அவர்கள் விளக்கினார்கள். இங்கேதான் ஆதிகால திருச்சபையிலே கிறிஸ்தவர்களை உயிரோடு சிங்கங்களுக்கு இரையாக்கினார்கள். கிறிஸ்தவர்களாக இருந்த காரணத்தினால், நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர்கள் விலங்குகளுக்கு இரையாக்கப்பட்ட இடம் இதுதான் என்று சொன்னார்கள். அதிலிருந்து ஒரு 100 அடி தள்ளி பேரரசர் கான்ஸ்டன்டைன் அவர்களுடைய அந்த அருமையான ஒரு வளைவு, ஒரு ஆர்ச், அந்த இடத்தில் நின்றுதான் அவர் உலகிற்கு அறிவிக்கிறார், ரோமை பேரரசினுடைய அதிகாரபூர்வமான மதமாக கிறிஸ்தவம் இருக்கும் என்று அங்கே அறிவிக்கிறார். அப்பொழுது எனக்குடைய விவிலியத்தினுடைய வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வந்தது. கோதுமை மணி அழிய வேண்டும், கோதுமை மணி அழிந்தால்தான் அங்கே இருந்து விளைச்சல் வரும் என்று சொன்னார். கொலேசியத்தில் இறந்த அந்த விதைக்கப்பட்ட அந்த கோதுமை மணிகள் தான் பேரரசர் கான்ஸ்டன்டைனுடைய அதிகாரபூர்வமான அறிவிப்புக்கு காரணமாக இருந்தது என்பதை அந்த வரலாற்றை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 500 ஆண்டுகளுக்கு முன்பு, 600 ஆண்டுகளுக்கு முன்பு இத்தாலியிலிருந்து, பிரான்சிலிருந்து, இங்கிலாந்திலிருந்து, ஜெர்மனியிலிருந்து மறைபரப்பு பணிக்காக மிஷனரிகள் தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழை கற்று வேத போதகம் செய்து தமிழக திருச்சபைக்கு வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் காரணமாக இருந்தார்கள் என்று படித்திருக்கிறோம். பல சரித்திரங்களை படித்திருக்கிறோம். புனிதர் சவேரியாருடைய சரித்திரம், புனிதர் அருளானந்தருடைய சரித்திரம், தேனோவிலி, வீரமாமுனிவர் என்று பல பெரிய பெரிய ஆளுமைகள். ஆனால் இன்று வரலாறு எப்படி திரும்பி இருக்கிறது என்று சொன்னால், வத்திக்கானில் நான் எங்கே பார்த்தாலும் தமிழர்களைத்தான், தமிழர் குருக்களைத்தான் நான் பார்க்கிறேன். நான் வரலாறு நான் உடனே கேட்டேன், இவர் யார், இந்த ஃபாதர் யார், இவர் தான் கேனன் லா செக்ரட்டரியாக இருக்கிறாரு, இந்த ஃபாதர் யார், இவர் தான் ஒரு 7-8 மாநிலங்களை பார்த்துட்டு இருக்காரு, சபைக்கு ப்ரொவின்ஷியலாக இருக்கார்,
அந்த ஃபாதர் யார்? அவர் பாப்பாண்டவருடைய கூட இருக்கிறாரு. இந்த ஃபாதர் யார்? இவர் நம்முடைய முக்கியமான இதில் இருக்கிறாரு. அந்த பில்டிங் இவர் கண்ட்ரோலில் இருக்குது, அந்த கட்டணம் இவர் கண்ட்ரோலில் இருக்குது. வேத சாட்சியினுடைய நம்முடைய தேவசகாயம் உள்ள விதைத்த வித்து ரோமாபுரியிலே இருந்து மரங்களாக வளர்ந்திருக்கிறது. அதான் நான் கேட்டேன். ஒரு ஃபாதரை கேட்டால் எனக்கு கருங்கல்லுங்கிறாங்க, ஒரு ஃபாதர் கேட்டால் தக்கலைன்னு சொல்கிறாரு, ஒரு ஃபாதரை கேட்டால் மார்த்தாண்டங்கிறாரு. கடைசியில் இவங்க எல்லாருமா சேர்ந்து வத்திக்கானையே பிடிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு. ஸோ திருச்சபை 2000 ஆண்டினுடைய வளர்ச்சி, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மிக மிக மகிழ்ச்சி அடைவார். நான் அவர்கிட்ட போய் நாங்கள் 3 பேரும் சொல்லுவோம், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, வத்திக்கான் நகரிலே தேவசகாயம் பிள்ளையுடைய புனித பட்டம் நிகழ்வுக்கு முதல் நாள் இரவு நடந்த கலை நிகழ்ச்சியிலே எங்கள் திருச்சபையினுடைய இளவரசர்கள் என்று அழைக்கக்கூடிய எங்கள் கர்தினால்கள், எங்கள் பேராயர்கள் எல்லோரும் உட்கார்ந்திருக்கையிலே முதலில் நீங்கள் சொன்னதைப் போல தமிழ்தாய் வாழ்த்து பாடி அந்த நிகழ்ச்சி துவங்கியது என்பது அவர் கேட்டால் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார். ஒரு கணம் கூட நாம் சிந்தித்து பார்க்க முடியும். நான் நினைச்சேன், ஃபாதர் இன்னைக்கு இத்தாலியில் புக்கு போட்டார். ஃபாதர் ஜான் குழந்தை வரலாறு எப்படி திரும்பி இருக்கிறதுன்னா, இத்தாலியிலிருந்து வந்த வீரமாமுனிவர் என்கிற பெஸ்கி தமிழை கட்டி தேம்பாவணி எழுதின நாட்கள் போய் ஜான் குழந்தை கன்னியாகுமரியிலே இத்தாலியிலே புத்தகம் எழுதுகிறார் என்பதுதான் இந்த திருச்சபையினுடைய பிறகு வளர்ச்சி. தமிழக திருச்சபை உண்மையே பெருமைப்பட வேண்டும். நான் கோட்டாறு மறைமாவட்ட ஆயரை, அவரோடு பணியாற்றிய தந்தை எல்ஃபின்சன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் சொன்ன ஒரு அருமையான வாசகம் உண்டு திருவாசகத்தில். அவன் அருளால் அவன் தாழ் பணிந்து என்று சொல்வார்கள். இறைவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய அனுமதி வேண்டும். இன்னைக்கு நாம் எல்லோரும் பல ஊர்களிலிருந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம வரவில்லை, அவர் நம்மை இன்று அழைத்து இங்கே கொண்டு உட்கார வைத்திருக்கிறார். இல்லை, எப்படி இந்த பாக்கியம் கிடைக்கும்? செஞ்சியிலிருந்து பிறந்த ஒரு மஸ்தான், மார்த்தாண்டத்திலிருந்து வருகின்ற மனோ தங்கராஜ், தென்காசியிலிருந்து வருகிற ஒரு பீட்டர் அல்போன்ஸ், எங்களுக்கெல்லாம் இறைவனுடைய அழைப்பு இல்லாமல், அவனுடைய ஆணை இல்லாமல் இப்படிப்பட்ட அங்கீகாரத்தோடு இந்த இடத்திலே நிற்க முடியுமா என்று பார்க்கவும். இன்னைக்கு தேவசகாயங்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்முடைய பேராயர்கள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறார். அதனால் நான் மீண்டும் அதை பற்றி பேச விரும்பலை. ஆனால் அதே நேரத்திலே இதை பற்றி இன்னொரு பிரச்சாரம் என்ன நடக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 15 நாட்கள் நாமெல்லாம் அதெல்லாம் பார்க்கறதில்ல. சமூக ஊடகங்களை, தேசிய ஊடகங்களிலே சில குறிப்பிட்ட சில பத்திரிகைகள் என்ன எழுதுகிறார்கள் என்று சொன்னால், தேவசகாயம் பிள்ளையுடைய வரலாற்றை இன்று ரோமையிலே அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கிற வரலாறே பொய் என்று எழுதுகிறார். அப்படிப்பட்ட சம்பவமே நடக்கவில்லை. அதற்கு பெரிய ஆதாரங்கள். இதையெல்லாம் இன்று எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த காலச்சூழல் மாறவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்னைக்கு ஒரு மார்த்தாண்டவர்மான், இன்றைக்கு வலதுசாரி வகுப்புவாத மதவாத சக்திகள். இது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, தேவசகாயம் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நம்முடைய பேராயர் கூட இன்னைக்கு சொன்னாங்க, இந்த நிகழ்ச்சி நடக்கின்ற போது ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொன்னார். அவருடைய மறைவுக்கு, அவருடைய மரணத்திற்கு, அவருடைய கொலைக்கு மிகப்பெரிய காரணம் சாதி என்கிற அழுக்கு தான். கத்தோலிக்க திருச்சபை படிக்க வேண்டிய பாடம் சாதி என்கிற அழுக்கு தான் வேதசகாயம் பிள்ளையினுடைய மரணத்திற்கு அடிப்படையான காரணம். ஆகவே கத்தோலிக்க திருச்சபையிலே சாதி என்னும் அழுக்குக்கு இடமில்லை என்கிற உணர்வு தேவசகாயம் பிள்ளை கொடுத்தால் அதுவே மிகப்பெரிய வெற்றி என்று நான் நினைக்கிறேன். இந்த மறைச்சாட்சியினுடைய அதுதான் அந்த செய்தி. அந்த அழுக்கு இல்லை என்று சொன்னால் அந்த கொலை இல்லை. இந்த அதைத்தான் நாம் தொடர்ந்து போராடுகிறோம். இன்றைக்கும் சமூக நீதிக்கான போராட்டம் என்பது தேவசகாயம் பிள்ளை துவங்கி வைத்த போராட்டம் தான் இன்று நம்முடைய முதலமைச்சர் காலம் வரை நடக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த சாதி என்கிற அழுக்கை உங்களுக்கு
என்னுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சி. நடனமாடிய குழந்தைகள் எங்கே இருந்து வந்தார்கள் என்று நான் கேட்டேன். அருள் தந்தை சசியிடம். அவர்கள் பாரிஸிலிருந்து வருகிறார்கள் என்று சொன்னார். சில குழந்தைகள் சுவிட்சர்லாந்திலிருந்து வருகிறார்கள் என்று சொன்னார்கள். சுவிட்சர்லாந்திலிருந்து வந்தாலும், பாரிஸிலிருந்து வந்தாலும், கன்னியாகுமரியிலிருந்து வந்தாலும், சென்னையிலிருந்து வந்தாலும் எல்லோரும் தமிழர்களாய் ஒன்று இணைந்திருப்பது தான் தேவசகாயம் பிள்ளையினுடைய மிகப்பெரிய வெற்றி என்று நான் எண்ணுகிறேன். ஆகவே எல்லோரையும் தமிழால் இணைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வரலாற்று புகழ்மிக்க நிகழ்வுக்கு எங்களை எல்லாம் அனுப்பிய முதலமைச்சர் அவர்களுக்கு நான் தமிழக கத்தோலிக்க திருச்சபையின் சார்பாக என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வணக்கத்திற்குரிய சென்னை மயிலை பேராயர் அவர்களும், வணக்கத்திற்குரிய ஆயர் நசரேன் அவர்களும், நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்களோடு நானும் சென்று முதலமைச்சரை அழைத்தோம். அதற்கு பிறகு அந்த அழைப்பை தொடர்ந்து வலியுறுத்தி இந்த விழாவிற்கு வருவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்த பெரிய ஏற்பாடு தம்பி மனோ தங்கராஜ் அவர்களை சார்ந்தது. அவர்கள் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி இந்த பதிவை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு அரசாங்கம் நம்மை மதிக்கிறது, ஒரு அரசாங்கம் நம்மை கௌரவிக்கிறது, நம்மை மதிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்கிறது, நம்மை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்பது நமக்கு சற்று மனதுக்கு ஆறுதலான செய்தி. அந்த ஆறுதலான செய்திக்காகத்தான் நான் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மிக அருமையான இந்த விழாவை நாங்கள் தமிழர்களாக இருக்கின்ற அதே நேரத்திலே நாங்கள் இந்தியாவை மறந்துவிடவில்லை. இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழியிலும் இன்று நடந்த ஆராதனையிலே அவர்கள் இறைவனுக்கு வேண்டுகோள் வைத்து அந்த அருமையான அந்த பிரார்த்தனை நடத்தியது ஒரு மிகப்பெரிய அற்புதமான செய்தி. இந்த மேடைக்கு பின்னாலே கூட பாப்பரசர் கொடியோடு இந்திய மூவர்ண கொடியும் சேர்ந்து பறப்பது என்பது தமிழர்களாய் இருக்கிற நாங்கள் எல்லோரும் இந்தியர்களாகவும் இருக்கிறோம் என்கிற செய்தியை உலகுக்கு சொல்லுகிற நல்ல செய்தி. ஏனென்றால் இந்த விழாவை இந்த அவையில் இருக்கின்றவர்கள் மட்டும் பார்ப்பதாக நான் நினைக்கவில்லை. உலகமெங்கும் இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற நல்ல வேளையிலே தமிழர்கள் எல்லோரும் சேர்ந்தார்கள், இந்தியர்களாக மகிழ்ந்தார்கள், கிறிஸ்தவர்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டார்கள், இறைவனுடைய பெருமைக்காக வாழ்ந்தார்கள், அவன் தந்த அருளுக்காக நன்றி சொன்னார்கள், ஒரு மாபெரும் வாத சாட்சியை கொண்டாடினார்கள், அவன் மாண்புக்காக வாழ்ந்தார்கள் என்கிற நல்ல செய்தி தான் இந்த விழாவினுடைய நிறைவான செய்தி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகின்றேன். நன்றி. மிக சிறப்பாக வாழ்த்துரை வழங்கிய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நினைவு பரிசுகள் வழங்குகின்ற நேரம் தந்தை எல்ஃபின்சன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மாண்புமிகு திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்னது போல தமிழர்கள் தலை நிமிர்ந்து நிற்க நாம் பெருமையோடு நமக்காக ஒரு மாபெரும் டீமை அனுப்பி வைத்த நம்முடைய முதல்வர் அவர்கள் உண்மையிலேயே இமயம் போல நம் முன்னால் உயர்ந்து நிற்கிறார்கள். அவர்கள் அனுப்பிய அந்த அணியினுடைய மூவர்களையும் அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கிறோம். நம்முடைய மறை மாவட்ட ஆயர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார்கள். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களை கௌரவிக்க அவர்களுக்கு அன்போடு நம்முடைய பாசமிகு மண்ணின் மைந்தர் நம்முடைய அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களை அன்போடு கௌரவம் செய்கிறோம். நம்முடைய பாசத்திற்குரிய திரு மாண்புமிகு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை அன்போடு நினைத்து அவர்களை கௌரவம் செய்கிறோம். நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடிய இன்னொருவர்
இன்னொருவர் உண்டு, நம்முடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய லீமா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தன்னுடைய நல்ல தாராள உள்ளத்தினால் இந்த நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற இந்த நிகழ்வை நடத்துவதற்கு காரணமாக இருந்த அந்த பெரிய உள்ளத்தை நன்றியோடு நினைக்கிறோம். அவர்களை உண்மையிலேயே கௌரவம் செய்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மஸ்தான் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். Thank you very much. Thank you. பரதநாட்டியம், கரகாட்டம், பாம்பாட்டம், காவடி ஆட்டம், தேவராட்டம், கோலாட்டம், கலைக்கூத்து, மயிலாட்டம், ஒட்டன்கூத்து, பொய்க்கால் குதிரையாட்டம், புலியாட்டம், சட்டமாட்டம், கூத்தாட்டம் என தமிழ் மண்ணின் அனைத்து கலைகளும் வீரம் செறிந்த கலைகள்தான். இக்கலைகளில் ஒரு சிலவற்றை ஒருங்கிணைத்து நம் ஒவ்வொருவரின் தமிழ் உணர்வுகளை தூண்ட வருகிறார்கள் கொன்சாகா அருள் சகோதரிகள். ஆசியும் நண்பர்களின் வாழ்த்தும் குடும்பமாக கூடி வரும் குதூகலமும் பொங்கி பெருகும் நாள் இத்திருநாள். இருள் ஒளிந்து பகைமை மறைந்து மகிழ்ச்சி பெருக்கெடுக்கும் மங்களகரமான இந்த நல்ல நாளில் இசை முழக்கி நடனம் செய்வோம், இணைந்தொன்றாய் என்றும் வாழ்வோம்.
வாழட்டும். வருஷமெல்லாம் உழைப்பவங்க வாழ்க்கை மலரட்டும். வருஷமெல்லாம் உழைப்பவங்க வாழ்க்கை மலரட்டும். வருஷமெல்லாம் உழைப்பவங்க வாழ்க்கை மலரட்டும். வருஷமெல்லாம் உழைப்பவங்க வாழ்க்கை மலரட்டும். மிக சிறப்பான முறையில் தமிழர் கலைகளை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை மகிழ்வித்த கொன்சாகா சபை தமிழச்சிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழக சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு செஞ்சி மஸ்தான் அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார்கள். மதம் கடந்த மனிதநேய பண்பாளர், தினம் அன்னமளந்து அனைத்து ஏழைகளுக்கும் உதவிடக்கூடிய உயரிய தனவந்தர் என்ற ஒரு குறிப்பு இவரை பற்றி எனக்கு கிடைத்திருக்கிறது. பெருமைப்படுகிறோம். வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பேராயர் மக்களே, பல்வேறு நிறுவனங்களை மனிதநேயத்தோடு மனிதர்களுடைய நிலைகளை ஒருமைப்படுத்துகின்ற அந்த நல்ல நோக்கத்தோடு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சேவை மனப்பான்மையோடு அர்ப்பணித்து கொண்டு இருக்கின்ற
அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த எல்லா வல்ல இறைவனுக்கும், என்னை மாண்புமிகு அமைச்சர் என்ற நிலையை உயர்த்தி கொடுத்து புனிதர் பட்டம் பெறும் தேவசகாயம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களை எல்லாம் வழிநடத்துகின்ற அனுபவமிக்க சமுதாயத்தினுடைய சிற்பியாக இருக்கின்ற அருமை அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கும், என்னுடன் வருகை தந்து சக நண்பராகவும் அமைச்சராகவும் இருக்கின்ற அருமை சகோதரர் மனோ தங்கராஜ் அவர்களுக்கும், எனக்கு உதவியாக இங்கே வருந்திருக்கின்ற லண்டன் ஃபைசல் அவர்களுக்கும், மற்றும் இங்கே எங்களை அரசு சார்பில் இங்கே அழைத்து பெருமைப்படுத்தியிருக்கின்ற அனைவருக்கும் மேலும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு மனிதன் வாழும் காலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கின்ற இந்த திருச்சபை மூலமாக நாம் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிற ஒரு நற்செய்திகள். நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்து நம் பெருமைக்கு மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற புனிதர் பட்டம் பெறும் தேவசகாயம் அவர்களுக்கு அவருடைய புகழை, அவருடைய சிறப்பை அறிந்து கொள்வதற்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய ஆண்டவர்களுக்கும் இங்கே இருக்கின்ற திருச்சபை பங்கு பெறுகின்ற அனைவருக்கும் நன்றியினை தெரிவிக்க தான் எங்களை இங்கே அனுப்பியிருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு நிகழ்ச்சிகளில் நான் தேவாலயங்களுக்கு நிறைய செல்லுகின்ற வாய்ப்பை பெற்றவன், அந்த நற்செய்திகளை எல்லாம் கேட்கின்ற வாய்ப்பை பெற்றவன். நான் இங்கே வரும்போதும் என் கையிலே கொடுக்கப்பட்ட அந்த குறிப்பு, அந்த புத்தகத்தில் அன்பு என்கின்ற ஒரு நிலையை, உயர்வான ஒரு பண்பை இங்கே எடுத்து அதை விளக்கமாக சொல்லுகின்ற ஒரு நிலையை, இங்கே முடிவில்லாதது அன்பேதான் என்பது அந்த வாசகத்தை இங்கே பதிவு செய்யும்போது உண்மையிலே எவ்வளவு நேரம், எவ்வளவு நாட்கள் பேசிக்கொண்டு இருந்தாலும் அதில் உள்ளடங்கிய கருத்து தான் இருக்கிறது என்பதை அறிகின்ற வாய்ப்பை மேலும் இங்கே வந்து அதை பெற்றிருக்கிறேன். அதில் ஒவ்வொரு வார்த்தையும் அன்பு பொறுமை உள்ளது, அன்பு பரிவம் உள்ளது, அழுக்காற்று கொள்ளாது, பெருமை பேசாது, அதே நேரத்தில் இதை போல பண்பெல்லாம் அதை குறிக்கின்ற நேரத்தில் உண்மையிலே அன்பை பரிமாறிக்கொள்ளதான், அன்பின் மூலமாக உங்களுக்கு நன்றி சொல்லதான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கின்றோம். அன்பை பரிமாறிக்கொள்கிறோம். அன்பான நல்ல அந்த நன்றியினும் உங்களுக்கு தெரிவித்து தங்களுடைய நற்செய்திகளெல்லாம் கேட்டு மாண்புமிகு முதலமைச்சருக்கும் தமிழ் மக்களுக்கும் நாம் எடுத்துரைப்போம். எங்களை பொறுத்தவரையிலும் தமிழகத்தை சார்ந்த அனைத்து தரப்பு மக்களையும் இங்கே சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றதற்கு மகிழ்ச்சி அடைந்து நிறைவாக அன்பில் தான் உயர்வு என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கும் உங்களில் ஒருவனாக இருந்து தெரிகின்ற வாய்ப்பை நான் பெற்றதற்கு மகிழ்ச்சி அடைந்து நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் சார்பாக உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி 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 நன்றி.
வாழ்த்துரை வழங்கிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மறைசாட்சி தேவசகாயம் விசுவாசத்தின் வேராய் ஆழமாகவே நமது நெஞ்சங்களில் பதிந்து விட்டார் என்பதை தமது விசுவாச பாடல் வழியாக வெளிப்படுத்தி நம்மை மகிழ்விக்கின்ற வருகிறார்கள் மொரீஷியஸ் தீவு தமிழ் நண்பர்கள். கரவோசை எழுப்பி அவர்களை வரவேற்போம். Mike, come closer to Mike. Fast. அன்பு சகோதர சகோதரிகளே, மாலை வணக்கம். நமஸ்தே, buonasera fratelli sorelle. We have a small group on the stage from Mauritius. On this great occasion, we are happy to dedicate this song on our beloved Devasahayam. We, the people of Mauritius, we have kept our Tamil culture and also our songs. So in many of our parishes, we sing also Tamil songs. And among us, we have the families who have the surnames Devasahayam. 300 years they have kept the same name for their children. And among us, we have 3 Devasahayam families with us. On this great occasion, we are very happy to be present for this great occasion, and we are happy to dedicate this song to our beloved would-be Saint Devasahayam. பாடும் எங்கள் தேவசகாயமே, பாதம் தேடி ஒன்றாக கூடி உள்ளங்கள் பாடும் எங்கள் தேவசகாயமே. மறைவழிக்கும் அரியின் காவல் நீரானே, இறைவழி செல்லும் வாழ்வின் வேளாண் மறிவழிக்கும் அரியின் காவல் நீரானே, இறைவழி செல்லும் வாழ்வின் வேளாண் இயேசுவை முழுதாய் நீரறிந்தீர், நம்பிக்கை விழுதாய் அகம் நுழைந்தீர், துன்பங்கள் ஏற்று வழி நடந்தீர், அன்பின் வலிமை துய கடந்தீர்,
மரிவலி குமரியின் காவல் நீரணி இறைவழி செல்லும் வாழ்வின் வீரணி மரிவலி குமரியின் காவல் நீரணி இறைவழி செல்லும் வாழ்வின் வீரணி அன்பர்கள் அனைவரின் நாவல் நீர் துன்புறுவோரின் காவல் நீதொழில் செலுத்திட நுழை வந்தீர் நோய்கள் ஒழித்திட வரம் தந்தீர் குமரியின் காவல் நீரணி இறைவழி செல்லும் வாழ்வின் வேராணி மரிவழி குமரியின் காவல் நீரணி இறைவழி செல்லும் வாழ்வின் வேராணி நம்பிக்கை அன்பு எதில் நோக்கு தந்து வழி காட்டிடும் எங்கள் சகாயமே நம்பிக்கை எதில் நோக்கு தந்து வழி காட்டிடும் எங்கள் தெய்வ சகாயமே பாகம் தேடி உண்டாக கூடி உலங்கள் பாடும் எங்கள் தெய்வ சகாயமே பாகம் தேடி உண்டாக கூடி உள்ளங்கள் பாடும் எங்கள் தேவ சகாயமே மரிவழி குமரியின் காவல் நீரணி இறைவழி செல்லும் வாழ்வின் வேராணி மரிவழி குமரியின் காவல் நீரணி இறைவழி செல்லும் வாழ்வின் வேராணி. Thank you, friends. But actually, they don't know Tamil, but they sing well. Thank you. Thanks. Yes, most of them don't speak in Tamil, and some of them have Devasagayam as their family name. Okay, thank you so much for the heavenly voice from the island of Mauritius. நடன அசைவுகளுக்கு மயங்காதவர், அதனை விரும்பாதவர் எவரும் இருக்க முடியாது. நமது மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க இதோ நமக்காக அருட்சகோதரி ஜெனிஃபா மற்றும் குழுவினர் தங்களது நேர்த்தியான சிறப்பான நடனத்தை வெளிப்படுத்த வருகிறார்கள்.
மிக சிறப்பாக நடனமாடி நம்மை மகிழ்வித்த அருள் சகோதரி ஜெசிபா மற்றும் அனைத்து அருள் சகோதரிகளுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக தமிழ்நாடு மாநில அரசின் சார்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மாண்புமிகு மனோ தங்கராஜ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு அரசியல்வாதி என்று சொல்வதை விட ஒரு சமூக போராளி என்று தான் சொல்ல வேண்டும். மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அனைத்து மக்கள் போராட்டங்களிலும் களமிறங்கி மக்களோடு மக்களாக நிற்பவர்கள். குட் விஷன் என அழைக்கப்படுகின்ற ஒரு தொண்டு நிறுவனத்தை நடத்தி பெண்கள், குழந்தைகள் மற்றும் சுகாதார மேம்பாட்டு திட்டங்களை எல்லாம் செய்து வருகிறார்கள். அவர்களை வாழ்த்துரை வழங்க மேடைக்கு அழைக்கிறேன். சிறப்புமிக்க இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய நம்முடைய மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய கார்டினல்கள், நம்முடைய ஆர்ச் பிஷப்ஸ், வணக்கத்திற்குரிய பெருமக்கள், பங்கு தந்தைகள், நம்முடைய அன்புக்குரிய அருட்சகோதரிகள், என்னோடு இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறையினுடைய அமைச்சர் அன்புக்குரிய அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்கள், அதுபோன்று சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் என்னுடைய அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அண்ணன் பீட்டர் பொன்ஸ் அவர்கள், இங்கு எங்களுடைய பயணத்திற்கு மிக உதவியாக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஃபாதர் சசி வின்சென்ட் உள்ளிட்ட அருட்சகோதரர்கள், எங்களோடு இந்த பயணத்தில் கலந்து கொண்டிருக்கூடிய எங்கள் தம்பி லண்டன் ஃபைசல் அவர்கள், டூரினிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய அன்புக்குரிய பிள்ளை மஃபி உள்ளிட்ட அன்புக்குரிய சகோதரி அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே இந்த நிகழ்வில் கலந்து கொள்வது ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது. திஸ் இஸ் எ சோல் சாட்டிஸ்ஃபையிங் ஈவெண்ட். நம்முடைய ஆன்மாவிற்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வு என்று சொன்னால் அது மிகையாகாது. உண்மையிலேயே நம்முடைய அன்புக்குரிய அண்ணன் பீட்டர் பொன்ஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அது இறைவனுடைய ஒரு காட்ஸ் வில், இறைவனுடைய ஒரு சித்தம் என்று அவர் குறிப்பிட்டார். நான் அதை உண்மையிலேயே அந்த தேவாலயத்தின் உள்ளே இருக்கின்ற நேரத்தில் நான் எண்ணி பார்த்தேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும், அதில் அரசனுடைய பிரதிநிதியாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் கூட என்னுடைய கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் இந்த அற்புதமான ஒரு நிகழ்வில், ஒரு புனித பூமியில் உலக புகழ்பெற்ற இன்றைக்கு நம்முடைய வணக்கத்துக்குரிய போப் அவர்கள் இருந்து ஆராதனை நடத்துகின்ற அந்த சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா என்று அழைக்கப்படுகின்ற தேவாலயத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வில் நாங்கள் கலந்து கொண்டது உண்மையிலேயே எங்களுக்கு மகிழ்ச்சி வெள்ளத்திலே நாங்களும் பூரித்து போயிருக்கின்றோம். எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி என்னவென்றால், இன்றைக்கு நாம் ஒரு வேத சாட்சியாக, ஒரு மறை சாட்சியாக, புனிதராக அறிவிக்கப்படும் நிலையில் இருக்கக்கூடிய தேவசாயம் அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு அருகாமையில் பிறந்து வாழ்ந்து அவர் ஒரு மறை சாட்சியாக மரணத்தை எய்தியவர். நான் 2 எலெக்ஷனில், என்னுடைய இந்த சட்டமன்ற தேர்தலிலும் இதுக்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலிலும் அவருடைய ஆலயம் இருக்கக்கூடிய புலியூர்குறிச்சி, அது என்னுடைய தொகுதியினுடைய ஒரு கடைசியான இடம். அங்கே தான் என்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கேன் 2 தேர்தலில். அது எனக்கு உண்மையிலேயே
ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடம். நானும் நம்முடைய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் பேசுகின்ற போது அவர் சொன்னார், தம்பி மனம், இந்த ஆண்டு தோள்சீலை போராட்டத்தினுடைய 100வது ஆண்டு. தோள்சீலை போராட்டத்தை துவங்கி நடத்தியவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிமார்கள். எனவே கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து துவங்கி அந்த 100 நாள் கொண்டாட்டத்தை மிகப்பெரிய அளவில் நடத்த வேண்டும் என்று என்னிடத்தில் அவர் நேற்றைய தினம் பேசி கொண்டிருந்தோம். நாம் எல்லோரும் இணைந்து அதை நடத்தி இன்றைக்கு தமிழ்நாட்டின் அல்லது இந்திய துணைக்கண்டத்தில் சமூக நீதிக்கு இந்த கிறிஸ்தவ மார்க்கமும் மிஷனரிகளும் தேவசகாயம் போன்றவர்களும் எத்தனை பெரிய தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். அதனுடைய விளைவுதான் நாம் இன்றைக்கு பறந்து விரிந்து நானும் உங்கள் மத்தியில் ஒரு கோட்டு போட்டு நிற்க காரணம் அதுதான். நம்முடைய அண்ணன் இங்கு பேசுகிற நேரத்தில் குறிப்பிட்டது போன்று இது கன்னியாகுமரியா ரோமாபுரியா என்று தெரியாத அளவிற்கு எங்கு பார்த்தாலும் நம்முடைய சகோதரர்கள் இங்கு அவர்கள் இருப்பது உண்மையிலேயே அவ்வளோ மகிழ்ச்சி. நான் இந்த தியாலஜிக்கல் செமினரியில் நான் படித்து கொண்டிருக்கின்றேன். நான் இங்கு படித்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். நான் இங்கு அந்த பணியை செய்கிறேன், இந்த பணியை செய்கிறேன். உண்மையிலே எங்களுக்கு அவ்வளவு மட்டற்ற மகிழ்ச்சி. இது நமக்கெல்லாம் ஒரு பெருமை. இந்த பெருமை மிக்க நேரத்தில் உண்மையிலேயே அது அந்த மகிழ்ச்சியை நாங்கள் எப்படி சொல்லவென்றே தெரியவில்லை. என்னோடு வந்த தம்பி சொல்கிறாரு, ஆனால் இந்த ப்ரேயர் ரொம்ப பிளஸ்ஸிங்னு சொன்னார். உண்மையிலே நாங்கள் இன்றைக்கி ஒரு சில இடங்களை சுற்றி பார்க்கணும்னு நினச்சோம். ஆனால் எங்களுடைய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், தம்பி எங்கேயுமே இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் வைக்கக்கூடாது, ஏன்னா நம்ம சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவுக்கு நம்ம லேட்டாக போயிடவே கூடாது, அவ்வளோ ஒரு 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 டிவைன் ஒரு ஹோலி ப்ரெசன்ஸை நம்ம பார்க்க முடியும் என்று சொன்னார். உண்மையிலேயே அதை பார்க்க முடிந்தது. அதிலும் இப்படி ஒரு நல்ல நிகழ்வின் மூலமாக அந்த ஆலயத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியை தருகிறது. இந்த நிகழ்விற்கு எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவர் மனசு வைத்தனால தான் எங்களால் வர முடிஞ்சது. எனவே அவருக்கும் நான் இந்த நேரத்தில் கிறிஸ்தவ சமூகத்தின் சார்பில், நான் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் சார்பிலும் இந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். உண்மையிலேயே கடைசி நேரம் வரை மத்திய அரசிலிருந்து கூட எங்களுக்கு ஒப்புதல் வருமான ஒரு டவுட் இருந்தது. அதை கூட ரொம்ப ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வாங்க வேண்டிய நிலை வந்தது. இங்கே நாங்கள் வந்த நேரத்தில் எங்களுடைய ஹை கமிஷனில் உள்ள ஆஃபீஸர்ஸ் நல்ல ஒத்துழைப்பு தந்தார்கள். அதற்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நாளைய தினமும் உங்களோடு நாங்கள் இருந்து நிறைவாக அந்த நிகழ்வினுடைய மகிழ்ச்சியை நாங்கள் உங்களோடு சேர்ந்து நாங்கள் பகிர்ந்து கொண்டு தான் செல்ல இருக்கின்றோம். உங்களுடைய மகிழ்ச்சியையும் நம்ம எல்லோருடைய மகிழ்ச்சியையும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இது ஒரு பெரிய அங்கீகாரம் என்று நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர், அதிலும் இங்கு நம்முடைய பிஷப்ஸ் பேசுகின்ற நேரத்தில் குறிப்பிட்டார்கள், ஒரு லேமன், அதிலும் ஒரு திருமணமானவர், இப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், நான் பிரித்து பேசுவதாக அல்ல, ஆனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக கூட நாம் இதை பார்க்க முடியும். எனவே நல்ல நேரத்தில் நாம் உங்களோடு எங்களுடைய மகிழ்ச்சியும் தமிழக அரசின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு நன்றிகள். தமிழ் கலைகளில் ஒன்று பரதம். இக்கலையை கீழை மற்றும் மேலை நாடுகளின் இசைக்கலப்போடு கேட்பதிலும் பார்ப்பதிலும் ஒரு தனி ஆனந்தம் உண்டு. இசைப்பிரியர்களுக்கு இது ஒரு சிறப்பான விருந்துதான். இசைக்கெல்லாம் அரசனாகிய அந்த இறைவனை 7 ஸ்வரங்களுக்கு அழைத்து வந்து அவர் பாதம் பணிய நமது நடன கலைஞர்கள் பிரான்ஸ் இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்திலிருந்து இதோ மேடைக்கு வருகிறார்கள்.
takitta jum 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 takitta takitta ti takitta takajum takitta nam takitta takajum takitta takajum takitta ti takitta tum takitta 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 ta జండు దిన్నెత్త జండు దన్నెత్త జండు దగ్గర దిన్నెత్త జండు దన్నెత్త జండు దగ్గర దిన్నెత్త జండు దన్నెత్త జండు దిన్నెత్త జండు దన్నెత్త జండు దగ్గర దిన్నెత్త జండు దన్నెత్త జండు దగ్గర దిన్నెత్త జండు దిన్నెత్త జండు దన్నెత్త జండు దగ్గర దన్నెత్త జండు దిన్నెత్త జండు దన్నెత్త జండు దన్నెత్త జండు దగ్గర దిన్నెత్త இசையே உன் பதம் பணிந்தே
தானழியும் உன்னையே பிரிந்து வாழ்ந்திடும் கிளை தீயதில் விழுந்து தானழியும் உள்ள மகிழ நெஞ்சம் நிறைய உந்தன் அன்பு என்னில் வளர உள்ள மகிழ நெஞ்சம் நிறைய உந்தன் அன்பு என்னில் வளர அனுதினம் அருள் மழை பொழிவாயே இசையே உன் பதம் பணிந்தே இசையே உன் பதம் பணிந்தேன் ஏழு ஸ்வரங்களுக்குள் வாழும் உந்தன் உயிர் இயேசு என்னும் திருநாமமாகி நிற்கும் இசையே உன் பதம் பணிந்தேன் இசையே உன் பதம் பணிந்தேன் இசையே இசையே நடனமாடி மகிழ்வித்த மாணவிகளுக்கு நன்றி. இந்த கலை நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்துபவர்கள் மதுரை உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயரும் தமிழ்நாடு கத்தோலிக்க ஆயர் பேரவையின் தலைவருமான மரியாதைக்கும் பாசத்திற்குரிய பேராயர் அந்தோணி பாப்பசாமி அவர்கள். எளிமை, நேர்மை, சொல்வன்மை இவைகளுக்கு சொந்தக்காரர். இந்த விழாவில் முழுமையாக பங்கேற்று நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பேராயர் அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். Dear honorable dignitaries, dear cardinals, archbishops, bishops, priests, religious and lay faithful. Blessed Devasahayam is going to be raised to the level of the saint tomorrow by our Holy Father. He is the grain of wheat that fell on the Indian soil. Martyrdom is the lasting fruit. You did not choose me, but I chose you and appointed you that you should go and bear fruit, and that fruit should abide. Gospel of St. John, chapter 15, verse 16. The would-be saint Devasahayam considered that the Christian faith was the gift to him from God, having realized that he was chosen by God through Christian faith. He bore the abiding fruit of martyrdom. 2. Lay status is also holy status. Each one should remain in the condition in which he was called. You were bought with your price. Do not become bond servants of men. Letter of Paul to the First Corinthians, chapter 7, verse 20 and 23. In the 18th century, when it was commonly held that the missionary work or evangelization was the prerogative of the clergy and it has to be mandated by the church authorities, Blessed Devasahayam bore witness to the gospel as a lay person. Having realized that Christ the Lord shed his blood for his sins,
he chose to bear witness to Christ through his own blood. And having accepted Christ as his only master, he did not yield to any human powers. 3. Eyes fixed on Jesus. Let us look to Jesus, the founder and perfecter of our faith, who for the joy that was not before him endured the cross. Letter to the Hebrews, chapter 12, verse 2. St. Paul, writing to the Corinthians to defend his apostleship, sharing with them his fragility and vulnerability, states, as we look out not to the things that are seen, but to the things that are unseen. For the things that are seen are transient, but the things that are unseen are eternal. Second letter of Paul to the Corinthians, chapter 4, verse 18. Saint Devasahayam had his eyes fixed not on the things that were seen, honor and reward, but on the unseen God. For love of God manifests in courage. Be watchful, stand firm in faith, be courageous, be strong, and let all that you do be done in love. Letter of Paul to the 1 Corinthians, chapter 16, verse 13 and 14. Alertness, faith, courage, strength, and love adorn a believer. The heart of all these in courage, believing in God, is like searching for an object in the dark and clinging to it. It takes a lot of courage and persistence. This is creative courage. Our Holy Father Francis says this in Patris Corde, and it perseveres till the good is achieved. Fulfilling the will of Christ. Consequently, when Christ came into the world, he said, "Sacrifices and offerings you have not desired, but a body have you prepared for me. Then I said, Behold, I have come to do your will, O God, as it is written of me in the scroll of the book." Letter to the Hebrews, chapter 10, verse 5 and 7. The author of the letter to the Hebrews, extolling Christ's sacrifice as the highest and most acceptable sacrifice, writes that the excellence of his sacrifice lies in his obedience to the will of God. The blessed Devasahayam does what Christ did to fulfill the will of God through obedience, surrender, and self-denial. Blessed Devasahayam embraced the will of God. Uncompromising attitude. We rejoice in our sufferings, knowing that suffering produces endurance, and endurance produces character, and character produces hope, and hope does not put us to shame. Letter of Paul to the Romans, chapter 5, verse 3 to 5. During the trial, Pilate tells Jesus that he has authority over Jesus to release him or to have him crucified. Gospel of St. John, chapter 19, verse 10.
There, Jesus does not compromise. Blessed Devasahayam was presented with the lures of honor, prestige, and wealth if he denies Christ. But he did not compromise with those lures. He was not carried by them. Martyrdom is not merely an external act, but an internal attitude that never compromises but stands firm. When Blessed Devasahayam was shot dead, the rock that fell from the mountain raised the sound of chimes of the bell. The sound still chimes in our hearts today. We are called to be grains of wheat that fall and bear fruits. We can bear fruit in our day-to-day lives through the values of the kingdom, such as equality, fraternity, freedom, sharing, forgiveness, and compassion. In the Blessed Devasahayam, who is going to be raised, the saint, tomorrow, we have a great intercessor and an excellent inspirer. So, my dear sisters and brothers, let us be really happy that Blessed Devasahayam is going to be raised to sainthood tomorrow by our Holy Father. And we not only are happy, but we are privileged to be present to the ceremony which will take place tomorrow. And I wish you all really a fruitful stay in Rome, at the same time a fruitful participation in the ceremony which will be held tomorrow in the piazza of San Pietro. So I will really appreciate you for all that trouble you have taken to come over here to participate in the holy ceremony. Thank you very much. May God bless you. Thank you so much, dear Bishop, for the insightful presidential address. இதுவரையிலும் அருட்சகோதரிகள் மற்றும் பல்வேறு குழுவினர்கள் நடனங்களாடி நம்மை மகிழ்வித்தார்கள். இறுதியாக ஒரு மேற்கத்திய நடனமாடி நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் அருட்தந்தையர்கள் மற்றும் அருட்சகோதரர்கள். Before the dance, there will be an announcement. Those who registered for food, your food is awaiting outside the church. When you go after the program, kindly collect. Thank you. Gaunga, mera raja hai mahan, naachunga.
के समा गाऊंगा मेरा राजा है महान नाचूंगा पलों के समा अरे गाऊंगा मेरा राजा है महान नाचूंगा पलों के समा अरे गाऊंगा मेरा राजा है महान Jerusalema ikayalami ilondoloze uhambe nami zungangishilana Jerusalema ikayalami ilondoloze uhambe nami zungangishilana dawo yami ayikholana buso wami awukholana ilondoloze zuhambe nami dawo yami ayikholana buso wami awukholana ilondoloze dawo yami ayikholana buso wami awukholana ilondoloze zuhambe nami dawo yami ayikholana buso wami awukholana ilondoloze Thank you, dear fathers and brothers, for tickling our vibes and taking us to Jerusalem once again. நன்றி சொல்வது உண்மையிலே ஒரு அரிய வாய்ப்பு. அதுவும் மாமனிதர்களால் சொல்வது மிகவும் மகிழ்ச்சியான விடயம். நல்ல சிந்தனையாளரும் செயல்பாட்டாளரும் கோட்டாறு மறைமாவட்ட பொருளாளருமான அருட்தந்தை அலோசியஸ் பென்சிகர் அவர்களை அனைவருக்கும் நன்றி சொல்ல அழைக்கின்றேன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஏறத்தாழ 2 மணிக்கூருக்கு மேலாக இந்த ஒரு கலை நிகழ்ச்சியானது இந்த இடத்திலே நடந்திருக்கின்றது. அதை பார்த்து கொண்டு இருக்கின்ற உங்களிடம் கேட்கின்ற இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது? மிகவும் சூப்பர் என்று எல்லாருமே நீங்கள் அருமையாக சொல்லியிருக்கிறீர்கள். அனைவருக்குமே நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி அருமையான ஒரு நிகழ்ச்சி இந்த புரிதல் பட்டத்தின் வழியாக இன்று நிறைவேற இருக்கின்றது. 2 மறை மாவட்டங்கள், கோட்டாறு மறை மாவட்டம், குளித்தறை மறை மாவட்டம், இந்த 2 மறை மாவட்டங்களின் சார்பாகவும் கோட்டாறு மறை மாவட்ட ஆயர் நஸ்ரை சூசை அவர்களின் சார்பாகவும் இந்த நேரத்திலே அனைவருக்குமே நன்றியை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். Respected eminences, Your Grace, Excellencies, Honorable Ministers, Chairman of Minority Commission, respected priests
nuns, our valuable invited guests, sisters and brothers. It is my privilege to offer thanks on this unforgettable occasion, which is unique for India and for Tamil Nadu, and in particular way for Kanyakumari district. All of you have taken special efforts to come over here to honor this event. I want to extend my warm regards and heartiest congratulations to our chief guest, Archbishop Anthony Papusamy, for accepting our invitation and for being here with us. Your august presence was very much appropriate to this great occasion, and your thoughts have truly inspired us. I thank you sincerely, Your Grace. Our sincere gratitude goes to His Eminence Cardinal Gracious and His Eminence Cardinal Alancheri. I am very grateful and proud that you have spent more than 2 hours here. It's unimaginable. We are proud of that. Thank you for being here and grace the occasion. நம்முடைய தமிழக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 3 முத்துக்களை நமக்கு இங்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த 3 பேரையும் ஒரு டெலிகேஷன் என்ற ஒரு நிலையிலே இங்கு அனுப்பியது நீங்கள் 3 பேருமே பதிவு செய்தது போன்று இது மிக ஒரு முக்கியமானது, அர்த்தம் நிறைந்தது. மதிக்க தெரிந்தவர்கள் மதிக்கின்றார்கள் என்பதை தெளிவாகவே நம்முடைய மாநில முதல்வர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். எனவே நம் அனைவரின் சார்பாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சிறப்பான நன்றியை இந்த நேரத்தில் இங்கிருந்து நாம் அங்கு அனுப்பி வைப்போம். நீங்கள் 3 பேரும் நீங்கள் வந்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. யூ honored this event. 3 பேருடைய பேச்சுகளுமே மிகவும் சிறப்பாக இருந்தது. உங்கள் 3 பேருக்கும் எங்கள் அனைவரின் சார்பாக, இந்த தமிழ் மண்ணின் சார்பாக, தமிழ் மனத்தின் சார்பாக, உணர்வின் சார்பாக அன்போடு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். Our special thanks to Most Reverend Stephen, the Bishop of Tuticorin. He is a son of the soil. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே நான் நினைத்து பார்த்தேன், கன்னியாகுமரி மாவட்டம் எத்தனையோ ஆயர்களையும் பேராயரையும் வெளிக்கொண்டிருக்கின்றது. 7 8 என்று எண்ணிக்கொண்டே இருக்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் சார்பாக அருமையான ஒரு வாழ்த்துறையை தந்த அவர்களுக்கும், அதே நேரத்திலே இந்த மண்ணின் மைந்தர்களாக, கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தர்களாக இருக்கின்ற அனைத்து ஆயர்களுக்கும் பேராயருக்கும் சிறப்பாக நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். This event has been dignified by the presence of many bishops and archbishops. And our Tamil Nadu Bishops Conference President, Bishop George Anthony Swami, I was getting his name, that's what. I'm very happy that you are here. Your presence honors us. So we thank all the bishops who have taken so much effort to come over here and grace this function. Thank you, bishops and archbishops. Father John Golandai, நீங்கள் நல்லது ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றீர்கள். Numerous books are being released about our Mathiya Deva Sahayam in different languages.
The book written by you in Italian language is a unique one. You have been moving with the spirit and mind of Madhyadeva Sahayam. And we thank you sincerely for your valuable literary contribution. Thank you, Father. There are so many superior generals, provincials are present here. We know you have taken so much pain to come over here and to grace this function because it's a historical one. So we thank you, all the superior generals and provincials. Thank you, one and all. நம்முடைய பேச்சாளர்கள் இங்கு குறிப்பிட்டார்கள், இது இத்தாலியாவா அல்லது இது தமிழகமா அல்லது கன்னியாகுமரியா? அவ்வளவுக்கு தமிழ் மனம் வீசிய ஒரு இடம் இந்த இடம். இந்த தமிழ் மனத்திற்கு அதிகமாக இந்த மனம் சேர்த்தவர்கள் இங்கு கலை நிகழ்ச்சிகளை வழங்கியவர்கள். நடனங்கள், எவ்வளோ அருமையான நடனங்கள். ஒவ்வொரு நம்முடைய தமிழர்கள் எங்கெங்கெல்லாமோ அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். எல்லோருமே இணைந்து வந்து அருமையாக தமிழ் கலையை இங்கு நடத்தியது இவ்வளோ பெரிய காரியம், மகிழ்ச்சிக்குரிய காரியம். சிறப்பான முறையிலே அவர்கள் இந்த கலையை நடத்தியிருக்கின்றார்கள். இவ்வளோ தூரத்திற்கென்றால் அருள் பணியாளர்களும் இருக்க முடியவில்லை, அவர்களும் ஆடிவிட்டார்கள். எனவே அனைவருக்கும் சிறப்பான இந்த நிகழ்ச்சியை கொடுத்த அனைவருக்குமே சிறப்பாக நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வேண்டுகையாளர் ஃபாதர் எல்ஃபின்ஸ்டன், துணை வேண்டுகையாளர் ஃபாதர் ஜான் குழந்தை. Since so many years you both have worked to make this a real one. So fathers, we thank you sincerely for your great work, sacrificial work. Thank you. Father Jay Seelan, Father Xavier Lawrence, you have coordinated the event in a very special way. You have brought out our Tamil sense very much. So thank you, fathers. I would like to thank all the people who worked behind the screen. So many works have been done. So we have to appreciate and recognize this work. So we thank all the people who worked behind the screen. Congratulations and thank you, all of you. All the guests present here, தமிழகத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து அதே போன்று இந்தியாவிலிருந்து பல பகுதியிலிருந்து நிறைய நமக்கு வந்திருக்கின்றார்கள். நீங்கள் இல்லை என்றால் இந்த நிகழ்வு இது இருந்திருக்காது, இதனுடைய மகிமை இருந்திருக்காது. எனவே இங்கு வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும், சகோதரிகளுக்கும், சகோதரர்களுக்கும், அருட்தந்தையர்களுக்கும், அருட்சகோதரிகளுக்கும் சிறப்பாக அன்போடு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். We have made this day a historical one, an unforgettable event. And our Madhyadeva Sahayam brought us together from whole of India and from different parts of the world. So we thank our Madhyadeva Sahayam for this wonderful event. Once again, I extend my heartfelt gratitude to all of you and wish you a day filled of grace for tomorrow. Thank you. Nandri, vanakkam. Thank you so much, Father. Besides this, there are 4 important people to be thanked on the stage. I would like to invite Bishop Nazrin of Kota. Thanks. I will not take much time. Father Aloysius has already thanked everyone who has been behind all these programs. We'll thank you, all of them, with a sincere and grateful heart. May I place on record
couple of our own priests who had been working for the past couple of months to organize this event. It goes to Father Elphinston Joseph, who has been backbone to this. I know what an amount of pain it would have been. He was flying up and down to make this event a great success and unforgettable one. Therefore, for Elphinston Joseph, thanks you, Lord. Then, for Monsignor Gnanadas of Rome, I could these days travel with him little far and wide with regard to these programs, and I could enjoy his company all the more. Monsignor Gnanadas, thanks a lot on behalf of all of our dear ones here. And for John Peter, for your closeness and your company and all that you have been to this particular day. And especially to our younger priest, Father Prince, the rector of College of San Paulo, who has been always through, in and through this program. Thanks, Father Prince, to all of you. But I will not forget to thank Father Sanu. Where is he? Father Sanu is here. Yeah. He's not here, but thanks a lot, Father Sanu, for making this particular place available to all of us. Indeed, he did that. நமக்கு இதுக்கு முன்னால் வேறு பல இடங்கள் பார்த்தோம். Paul the 6th auditorium தொடங்கி பல இடங்களில், but we could not in fact succeed in getting them. But Father Sanu did make this place available for us. And the parish priest of this particular basilica, to you all, thanks a lot. Just to grace the occasion and to thank our own dear ones, may I ask all these four fathers to come over the stage or these days, and may invite Elfi come over here. May ask His Grace George Anthony Sami, the President of Tamil Nadu Bishops Conference, to come and give away this memento. Thanks. I know it is sudden, however, we make it. Gnanadas, please. No, it is fine. Come, John Peter, please. Now, winner of it, no. Then Father Winner here. Thanks, Father Winner. You are in the coordinate team. I forgot to mention your name. He is Father Lord Winner. So, then Father Prince. நம்மற்ற யாரையுமே நம்ம மறக்கல, இருந்தாலும் இவர்கள் உங்களுடைய எல்டர் பிரதர்ஸை ரொம்ப அழகாக கோஆர்டினேட் பண்ணதுனால தான் இவர்களுக்கு. பட் அதர்ஸ் வி டோன்ட் ஃபர்கெட் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஒர்க் டன். இவ்வேளையில் நம்ம இன்னொருவருக்கு நன்றி சொல்லணும். இன்றைக்கு இந்த இரண்டு அருமையான பரதநாட்டியங்களை வழங்க உதவிய திருவாளர் முல்லைவேந்தன், அவரையும் மிக்க மனநிறைவோடு நாம் பாராட்டுகிறோம். அக்குழந்தைகளையும் அவர்களுக்கு பயிற்றுவித்த நடன ஆசிரியர் பெருமக்களையும் அன்போடு நாம் வாழ்த்துகிறோம். மற்ற யாராவது நான் விடுபட்டிருந்தா மன்னிக்கவும். தேங்க்யூ. Thank you so much, dear Bishop. Before we complete this evening with the national anthem, there are some announcements. ID cards for tomorrow's program will be provided outside the church
it is with Sister Stella. Also, Indian flags will be provided. நாளைய தினத்திலே திருத்தந்தை அவர்கள் நம்முடைய மறைசாட்சி தேவசகாயம் பெயரை சொல்லி இவர் புனிதராக உயர்த்தப்படுகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வளாகத்திலிருந்து நம்முடைய இந்திய கொடிகளை உயர்த்தி காட்டி நாம் கரவோசை எழுப்புமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு விழா குழு சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று those who are invited for a special dinner after the meeting, supposed to go to the bus is being ready for you. Kindly cooperate, because the hotel people are running short of time, because they have to close the hotel at 10 o'clock. Kindly cooperate. தேசிய கீதத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उच्चल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तब शुभ नामे जागे तब शुभ आशीष मागे जागे तब जय दादा जनगण मंगल नायक जय गे भारत भाग्य विधाता जय गे जय हे जय हे जय 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 हे. தேங்க்யூ. முன்னென்றால் அனைவருக்கும் நன்றி.